குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரபல இசையமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக பெரும் சர்ச்சை வெடித்தது. இதையடுத்து தற்போது இளையராஜா தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் கருவறைக்குள் சசிகலா நுழைந்தார் என செய்திகள் தற்போது வெளியாக தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக நக்கீரன் ராங்காலிலும் அப்போதே செய்திகள் வெளியாகியுள்ளது. அன்று நடந்தது என்ன? முதல்வராக ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பில் இருந்த சமயம் அது. ஆண்டாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர திருத்தேரோட்டம் கொண்டாடப்பட்ட நேரம் திடீரென ஸ்ரீவில்லிபுத்தூர் பரபரப்பானது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆடிவெள்ளி சிறப்பு பூஜையை முடித்துவிட்டு அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருந்தார் சசிகலா. அவரை பத்திரிகையாளர்கள் யாரும் படமெடுத்துவிடக் கூடாது என போலீசார் கெடுபிடி காட்டினர். அதிகார பலத்திற்கு முன் ஐதீகமாவது ஆட்டுக்குட்டியாவது. சசிகலா கருவறைக்கு உள்ளேயே சென்று சாமி கும்பிட்டார் என சொல்லப்பட்டது. அது எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர், அதுவும் பெண், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது? அப்போதைய அரசியல் சூழ்நிலை அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்ததாக கூறப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ரவிச்சந்திரனுக்கும் அப்போதைய அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கும் தேர்தலுக்கு முன்பே MLA சீட் விவகாரத்தில் பகை மூண்டது. அதனால் ரவிச்சந்திரனை எப்படியாவது அறங்காவலர் குழு தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என காய் நகர்த்தி வந்தார் ராஜேந்திர பாலாஜி. ரவிச்சந்திரனோ சசிகலாவோடு நேரடி தொடர்பில் உள்ளவராக இருந்தார். இந்த தேரோட்டத்தின் போது சசிகலாவோடு உடன் செல்லக்கூடிய வாய்ப்பு வேறு ரவிச்சந்திரனுக்கு கிடைத்துவிட்டது. அதனால் ரவிச்சந்திரன் விஷயத்தில் ராஜேந்திர பாலாஜி பொறுமை காட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருந்தார். இந்த பின்னணியிலேயே சசிகலா அன்று கருவறைக்குள் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்று அர்த்த மண்டபத்தில் கூட இளையராஜா அனுமதிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அன்றே ஒரு பெண்ணாக சசிகலா கருவறைக்குள் நுழைந்திருப்பதாக சொல்லப்படும் விவகாரம் புரட்சிகரமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.